வணக்கம் வந்தனம் நமஸ்கார், வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய நேரான எழுவாய் தமிழா அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, வசியம் செய்வது உண்மையா? அவ்வாறு வசியம் செய்து மற்றொருவரை நாம் நினைப்பது போல செயல்பட வைக்க முடியுமா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னமே இதை பற்றி பார்த்துருக்கோமே. Q&Aல நம்ம நித்திலந்தண்டபாணி சேனலில் அந்த Q&Aலெல்லாம் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். வசியம், ஈடு மருந்து வைப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, அது எல்லாமே உண்மை தான். அது வேலை செய்யாதுங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப அடிப்படையாக புரிஞ்சுக்கிறது, ஒன்றும் பெரிய ராஜவித்தை ஒன்றும் கிடையாது. அந்த வித்தை கற்றுக்கிறதும் பெரிய ஒரு இது ஒன்றும் கிடையாது. அதுபோல் நமக்கு ஒரு நல்லது ஒரு குரு கிடச்சா போதும். என்னென்னா, நம்மளுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது சக்தி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எண்ணங்களுக்கு சக்தி உண்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லையா? அதனால தான் வாழ்த்து சொல்லும் பொழுது பிறருக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது. நான் வந்து நல்லாரு அப்படின்னு சொல்கிறதுனால உடனே அவனுக்கு வந்து உடனே மன மகிழ்ச்சி ஏற்பட்டுருமா? ஏற்படாது. அப்போ அந்த வெறும் வார்த்தை இல்லாமல் அந்த எண்ணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு எது சக்தி ஊட்டுது அப்படின்னு கேட்கும்பொழுது உணர்வுகள் அப்படிங்கிறது சக்தி ஊட்டுது அப்படின்னு பார்க்குறோம். இது நம்ம ஜோ டிஸ்பென்சா அவரோட இதில் பார்த்துருக்கோமே, பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த பிளேலிஸ்ட் முடிஞ்சுது. இப்போது பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதிலெல்லாம் பார்த்துருக்குமே, எண்ணம் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின் சக்தி. உணர்வு அப்படிங்கிறது மேக்னெட்டிக் எனர்ஜி, காந்த சக்தி. அப்போ மின்காந்த சக்தியை வந்து நம்மளுடைய எண்ணமும் உணர்வும் தூண்டுது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அதை வந்து தூண்டுது. இந்த அண்ட சராசரம் முழுக்க அதே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜினால தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு இதில் வந்து அந்த டிஎன்ஏவனுடைய அந்த ஸ்ட்ராண்டெல்லாம் ஒரு 25% மாற்றினாங்கன்னு பார்த்தோமே நம்ம பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் அதில் பார்த்தோமே. இப்போ வசியம் வைக்கிறதுக்கும் எதுக்கு வெள்ளைக்காரங்களுடைய அறிவியல் இதுக்கும் எல்லாம் ஒன்று தான். இப்போது வசியம் எப்படி செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. கேட்டலிஸ்ட்னா என்ன? எந்த ஒரு காரியத்தையும் துரிதப்படுத்தி செய்வதற்குண்டான ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? ஏன்னா மந்திரங்கள் அப்படிங்கிறதும் சொற்கள் தான். இப்போ நித்திலன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டால் அந்த பொருள் வந்து ஆதியில் இல்லை, அந்த பொருள் நாம் உண்டு பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒரு 10 நித்திலன் நடந்து வராங்க, நீங்கள் என்ன தான் கூப்பிட்றீங்க, நித்திலன் அப்படிங்கிறீங்க. இப்போ நான் மட்டும் திரும்புவேன்னா நீங்கள் வந்து என்னமோ என்னை நினச்சி தான் கூப்பிட்றீங்க. இப்போ நான் மட்டும் திரும்புவேன்னா 10 பேர் திரும்புவாங்களா? 10 பேரும் திரும்புவாங்க. ஏன்? அந்த ஓசை அப்படின்னு சொல்லுங்கள், இந்த நித்திலன்னு ஒரு ஓசை உண்டாகுது பாருங்க, அந்த ஓசை வந்து எல்லாரும் புரிஞ்சு வச்சுருப்பாங்க. தன்னை வந்து இந்த ஓசை அப்படிங்கிற ஒன்று தனக்கு பொருந்தியது, இந்த ஓசை எழும்புச்சுன்னா நம்ம வந்து அதற்குண்டான பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக 10 பேர் திரும்புவாங்க. அப்போது அந்த ஓசை அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் அண்டத்தில் உண்டே தவிர அந்த ஓசைக்கு பொருள் வந்து நாம் ஏற்படுத்திக்கிட்டது தான். அதுபோல் அப்போது அந்த ஓசைக்குன்னு ஒரு சக்தி உண்டா? உங்கள் மேலே ஏதோ ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுதா? இப்போ எழுவாய் தமிழா அப்படின்னு சொன்னால் உங்களை பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் தானே, அது மாதிரி தான். அப்போ ஓசைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த ஓசை உண்டு பண்ணுவதற்கே எது ஆதின்னு சொன்னால் நம்மளுடைய மனம்தான் ஆதி. இந்த மனம் நினைக்கிறது தான் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ சோர்ஸே அங்கே தான் இருக்குது. அப்போ அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த எண்ணக்கூடிய எண்ணம் செயலாக மாறும் பொழுது அதனுடைய முழு திறத்தோடு அது இருக்காது, சரிங்களா? இப்போது இதையும் ஜோ டிஸ்பென்சா அவனுடைய இதில் பார்த்துருக்கீங்க, பிகமிங் சூப்பர் நேச்சுரலில். ஒரு எண்ணக்கூடிய எண்ணத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஒரு செயல் இதை எடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது அந்த எண்ணும் பொழுது 100% இருக்கக்கூடிய சக்தி அந்த ஒரு எடுக்கணும்னு சொல்லும் பொழுது அது பற்றி 20% மாறிடும். இங்கிருந்து அந்த மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது எனர்ஜி லாஸ் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த எனர்ஜி லாஸ் ஏற்படாமல் 100% முழுக்க அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் எண்ணத்திற்கு ஏற்றாற் போலவே இந்த உடல் அப்படிங்கிறது வேலை செய்யணும், செயலும் வேலை செய்யணும். இதற்கு தான் நமக்கு தியானம் அப்படிங்கிறது பயன்படுது. எல்லாருனாலையும் அது செய்ய முடியறதில்ல. அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் வேணும், ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா? அதற்கு தான் மந்திரங்கள் அப்படிங்கிறது. இப்போ மந்திரம்னா என்ன? மந்திரமும் சொல்லுதான். சொல்லுங்கிறது என்னோடய எண்ணத்துலேயும் நினைக்கலாம், வாய் விட்டுன்னு சொல்லலாம், எது வேணாலும் சரி, சரிங்களா? இப்போ நான் வந்து வாய் விட்டு சொல்லும் பொழுது என்னோடய எண்ணத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய் விட்டு சொல்லும் பொழுது ஓரளவு குன்றி தான் வரும், தவிர அதற்கு ஏற்றாறு போல் ஒலி வந்து அந்த சக்தி உண்டு பண்ணுவதற்கு ஏற்றாறு போல் நான் வந்து அதை சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நான் மனசில் நினச்ச மாதிரி அப்படியே நிறுத்தி சொல்லிகிட்டே இருந்தேன்னா அப்போ அந்த எனர்ஜி இன்னும் பவர்ஃபுல்லாக கூடும். அதனால தான் வாய் விட்டு சொல்லக்கூடிய மந்திரங்களை காட்டிலும் மனதிற்குள்ளே சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு சக்தி அதிகம் அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு பொருளை வந்து உருவேற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த சப்தத்தை வெளியே கொடுக்கணும். இல்லைன்னா தனக்கு தானே உருவேற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே மனசுக்குள்ளே சொன்னால் போதும். ஆனால் வாய் விட்டு சொன்னால் தான் ஒரு பொருள் உருவேறும்னு கிடையாது. அந்த பொருளின் மீது நம்மளுடைய கவனத்தை சிந்தையை கொண்டு அப்படியே முழுக்க வச்சு அப்படியே நீங்கள் ஒருநிலைப்படுத்தி என்னுடைய எண்ணமும்
அந்த பொருளும் ஒரு நிலைப்பாடோட அது ரெண்டும் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தை நிறுத்தி நீங்கள் மனசுக்குள்ளே அதை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே அந்த வேலை நடக்கும். ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகளில் ஆமாம் அதில் பார்த்தோமே, ஒரு ஆப்பிரிக்க பழங்குடி இனத்தவர்கள் ஒரு மரத்து பக்கத்தில் போய் நின்று அவர்கள் யாருக்கிட்டே ஒருத்தங்கள்ட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சி இங்கேருந்து சொல்ல முடியுமே, அவங்கள அங்கே ஏதாவது ஒரு இடத்துல கட்டுப்படுத்த முடியும்னு நினச்சா இங்கேருந்து பண்ண முடியுமே, புருவ மத்தியும் கனெக்ட் பண்ணிக்குவாங்க. இவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்போது ஒரு வசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது மந்திர முறைகளை வைத்து செய்யக்கூடிய ஒரு முறை. இன்னும் வேறு முறைக்கு மருந்து வைக்கிறது அதெல்லாம் இருக்குது, பின்ன வரேன். இந்த மந்திரத்தை வைத்து சொல்லக்கூடியது அப்படிங்கிறது இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த வசியம் செய்யக்கூடியவர்கள்? அப்படியே பேசாமல் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நிறுத்தி யார் ஒருவரை வசியம் செய்யணுமோ, என்ன காரணத்திற்காக யாருக்காது, ஏன்னா இவங்களே வசியம் செஞ்சுக்கலாம். ஒருத்தரை தாம் பக்கத்தில் இழுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் பண்ண முடியும். வேறு ஒருவருக்காக இவர்கள் செய்யணும்னு நினச்சாலும் முடியும். எதை பொறுத்தது? மனோபலத்தை பொறுத்தது. யாருடைய மனோபலம்? வசியம் செய்யக்கூடியவர்களுடைய மனோபலத்தை பொறுத்தது. அப்போது இவர் மனசில் அப்படியே ஒருநிலைப்படுத்தி நிறுத்தி இவங்க எங்கிட்ட வசியமாகணும்னு நினச்சாலும் சரி, இல்லை இவங்களுக்கு வசியமாகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதை சொல்லும் பொழுது அந்த மந்திர சொற்களை சொல்லுவாங்க. அப்போது ஒன்றுக்கும் டெய்லர் மேடாக ஒவ்வொரு மந்திர சொற்கள் உண்டு. ஏன்னா என்னுடைய எண்ணம் எதுபோல் இருக்கக்கூடிய ஓசைகளோடு சேர்ந்தால் தான் வேகமாக பயணித்து அதன் உண்டான காரியத்தை செய்யும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. எனக்கு அந்த கணக்கு தெரியாது. மாந்திரிகம் படித்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த கணக்கு தெரியும். எந்த மந்திரத்தை எப்படி கூட்டுனா அந்த எண்ணம் நிறைவேறணும். சும்மா ரேண்டமாக எல்லா மந்திரத்தையும் நம்மளால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அது வந்து அந்த 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 வித்தையை கற்றுக்கிட்டவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். கொஞ்ச நாள் இந்த மாதிரி குழுவில் பயணிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்போ கற்றுக்கிட்ட அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இது. அப்போது இதுபோல் நம்மளுடைய பெரியவங்க தெரிஞ்சு வச்ச ஒரு காரணத்தினால நமக்கு ஒரு செட் ஆஃப் மந்திரங்கள் சொல்லிக்கப்போ அந்த மந்திரத்து கூட என்னன்னு இன்னும் அது பூஸ்டப் பண்ணி வேகமாக வேலை செய்கிறதுக்கு எந்திரங்கள், மலர்கள், அந்த மலர்னுடைய நிறம் எப்படி இருக்கணும், அந்த ஆள் உடுத்தி இருக்கக்கூடிய ஆடை எப்படி இருக்கணும், என்ன நிறத்தில் இருக்கணும், என்ன பலகையில் அமர்ந்திருக்கணும், ஆசனம் என்ன பலகையில் அமர்ந்திருக்கணும், என்ன தெய்வத்தை வழிபட்டு இருக்கணும், ஸோ என்ன எண்ணெய் ஊற்றி தீபமத்தை வச்சுருக்கணும், எந்த முகத்தில் அமர்ந்திருக்கணும், முகம்னா எந்த திசை நோக்கி அமர்ந்திருக்கணும், இத்தனை கணக்கு இருக்குது. அப்போ வேலை வந்து துரிதமாக நடக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளவு விஷயங்களை வச்சு தான் ஒரு எந்த ஒரு இதானாலும் சரி, அட்ட கர்மம்னு சொல்லக்கூடிய வசியம், மோகனம், தம்பனம் எதுனாலும் சரி அதை வந்து செய்ய முடியும். சரிங்களா? இப்போது இது சும்மா ரேண்டமாக அப்படி செஞ்சு இதே போல் தான் மருந்துங்க. ஈடு மருந்து வைப்பது அப்படின்னு சொல்கிறாங்களே, இல்லாட்டி இடு மருந்து அப்படிம்பாங்க. ஈடு மருந்துன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, இடு மருந்துன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இப்போது இது என்ன? இப்போ நம்ம உடம்பு சரியில்லை, மருந்து சாப்பிட்டோம்னா உடலில் ஒரு மாற்றம் ஏற்படுதா? மனோநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மருந்து கொடுத்தா அட்லீஸ்ட் அவன் கடைசிக்கு அந்த மருந்து வெறும் போதை மாத்திரை தான் வைங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது அவன் அப்படியே கிறுக்குன்னு ஆயிடுறானா? உடம்புல என்னமோ ஒன்று உள்ளே போட்டால் உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுதா? இதே தான் ஒவ்வொரு மூலிகைகள், ஊமத்தங்காய் இதை அரைச்சி குடித்தோம்னா பைத்தியம் பிடிச்சிரும். இவ்வளோதானே, வேறு இது ஒன்றும் அது இல்லையா? அது ஏன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி அப்படி. இந்த உடம்பு வந்து கெமிக்கல் காம்போசிஷன்ஸ்னால் உண்டானது. அந்த கெமிக்கல் காம்போசிஷன் இந்த கெமிக்கல் காம்போசிஷனோடு சேர்ந்துச்சுன்னா அதனோட கொடுக்கக்கூடிய நிலை மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு பைத்தியம்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசல்ட், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதுபோல் ஒரு புத்தியை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த மருந்து வைப்பாங்க. இப்போ அந்த மருந்து வைக்கிறதுனா வெறும் மருந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த மருந்தோட அந்த மந்திர உச்சாடனமும் அந்த இடத்துல இருக்கும், ரெண்டுமே. ஏன்னா வெறும் மருந்து கொடுக்கும்போது புத்தி ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாறின புத்தியை மாற்றி கரெக்டாக டேக் டைவர்ஷன் பண்ணி ஒன்றும் இல்லை. அது இந்த மந்திரவாதியினுடைய மந்திர சொல்னாலையும் அவனுடைய எண்ணத்தினுடைய ஒருநிலைப்பாடு கூட மனோநிலையினுடைய வலு கொண்டு தான் அது நடக்கும். சரிங்களா? இத்தனை விஷயம் இருக்குது. சும்மா ஒரு 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 நம்ம ஈஸியாக அவசியம் அப்படின்ட்டு போயிடுறோம். அப்படியெல்லாம் பண்ண முடியாது, இவ்வளோ காரியம் இருக்குது. இப்போ இதுவும் ரேண்டமாக நினச்ச மாப்பிள ஒரு 10 லட்ச ரூபா ஐயா, 10 லட்ச ரூபா வாங்கிட்டேன், இன்றைக்கே பண்ணிடுறேன், அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து சோதிடம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துருக்கோம். சோதிடம் அப்படிங்கிற ஒரு கலை என்னத்தை சொல்லுது? இந்த பூமியில் நாம் இந்த பிறப்பு அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். இந்த பிறப்பு அப்படிங்கிறது எடுத்துட்டோம் அப்படிங்கும் பொழுது இது பஞ்சபூத தத்துவத்தினுடைய அடிப்படையில் தான் எடுத்திருக்கோம். இந்த பஞ்சபூத தத்துவங்கள் எதையெல்லாம் பொறுத்து வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால் இந்த மொத்த அண்ட சராசரமும் இந்த அண்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய சூரிய மண்டலங்கிறதை தாண்டி இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்கள்லேருந்தெல்லாம் வரக்கூடிய எல்லா கதிர்களையும் அந்த சக்திகளை எல்லாம் ஒன்றிணைந்து, ஏன்னா எல்லா நேரத்திலும் உள்ளே வந்து வெளியே போயிட்டுருக்கு, அதெல்லாம் பொறுத்து தான் இந்த உடல் நம்மளுடைய புத்தி அப்படிங்கிறது வேலை செய்யும். இதைத்தான் சோதிடம் அப்படிங்கிற கலை சொல்லுது. அப்போ இந்த நேரத்தில் உன்னுடைய மனோநலம் நல்லாயிருக்கும், இந்த நேரத்தில் உன்னுடைய உடல் நலம் நல்லா இருக்கும், இந்த நேரத்தில் உனக்கு தெய்வ பலம் கூடியிருக்கு. தெய்வ பலம்ங்கிறது என்ன? எல்லா நல்ல எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல எனர்ஜி கெட்ட எனர்ஜின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்ல எனர்ஜி, எதெல்லாம் உங்களுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ அது கெட்ட எனர்ஜி. அவ்வளோதான். இது நம்மளுடைய புரிதல் தான்.
அப்போ உங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி உங்ககிட்ட நல்லா கூடியிருக்கு, எண்ணம் செயல் அப்படிங்கிறதெல்லாம் நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நல்ல எனர்ஜி, தெய்வ வளம் கூடியிருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்குன்னு ஒரு கெடுகாலம்னு ஒன்று வரும்ல, செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்கிறது, சிந்திக்கக்கூடியாத ஒரு எண்ணத்தை சிந்திப்பது அப்படிங்கிறது ஒரு காலம்னு ஒன்று வரும்ல. போகிற சக்கரம் இப்படியே மேலே மட்டுமா போயிட்டு இருக்கு, சுற்றி கீழே வரும்ல. அதுபோல் ஒரு நேரத்தை அந்த மந்திரவாதி அப்படிங்கிறவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால தான் முதல்ல ரேண்டமாக யாருக்கிட்ட இருந்தாலுமே உங்களுடைய டேட்டு பர்த்து டைமு அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். எல்லோரும் கமெண்ட்டில் ஓடுறீங்க இல்லையா, இந்த சோதர பதிவுகள் போடும்போது கமெண்ட்டில் ஓடுறீங்களே, எனக்கு டேட்டு பர்த்து டைமு பிளேஸ் எல்லாம் இதுதான், எனக்கு இந்த பலன் சொல்லுங்கள். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு மந்திரமும் தெரியாது மாயமும் தெரியாது. யாராவது ஒருத்தர் உங்களை ஏதாவது பண்ணணுன்னா பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய அந்த கெடு நேரத்தை பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் உங்களை ஏதாவது பண்ண முடியும். ஆனால் என்ன ரேண்டமாக யூடியூப்பில் இருக்கவனை பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறது, ஆள் தெரியணுமே. பட் தெரியாத ஆட்களையும் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வித்து இருக்குதுங்க. நமக்கு தானே தெரியாது, அதற்கு உண்டான மாதிரி தேவதைகள் வசியங்க அதெல்லாமே நிறைய இருக்குது. அப்போது இது போல் இருக்கக்கூடிய நாள் நேரத்தை கணிச்சு அவர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கர்மம் அப்படிங்கிறத நம்மளால் செய்ய முடியும். இதனால் மரணத்தை முதல் கொண்டு ஏற்படுத்த முடியுமா? தாராளமாக முடியும். முடியாது அப்படிங்கிறது எல்லாமே ஒன்றும் கிடையாது. அதான் சொன்ன மாதிரி சும்மா ரேண்டமாக அப்படியே ஏதோ மளிகை கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வர மாதிரியெல்லாம் 10 ரூபாய்க்கு கொடுத்து பொருள் வாங்குற மாதிரியெல்லாம் ஈஸியெல்லாம் அந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியாது. இதுக்குன்னு பெருமளவில் மெனக்கடணும். செய்யக்கூடிய ஆளுக்கு அதற்கு உண்டான பலம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்படின்னா அந்த நாட்டில் வந்து எல்லாம் தீவிரவாதிகள் இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் வந்து மந்திரமாயை வச்சு போட்டு தள்ளிடலாமல்லன்னு பண்ண முடியும். ஆனால் செய்யக்கூடிய ஆட்களுக்கு அப்படிங்கிறவர்களுக்கு எப்பேற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்று வரும் அப்படிங்கிறது இந்த மாதிரி வேக்கியானம் பேசுகிறவர்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் வேக்கியானம் பேசுகிறது மட்டும்தான். ஒரு கலையை பற்றி எதுவுமே தெரியாது. அவனும் போய் படிச்சுட்டு வந்து குறை சொல்கிறேன்னு கேட்டால் அதுவும் கிடையாது, படிச்சிருக்கவும் மாட்டான். இந்த ஊர் உலகத்தில் எங்காவது ஆகாது இந்த ஊர் ஏமாற்றிருப்பான் பாருங்க, அவனுடைய டேட்டா மட்டும் எடுத்து வச்சுக்குவான். உருப்படியாக இருக்கவன் தன்னைத்தானே வெளியே காட்டிக்கவும் மாட்டான். ஸோ இந்த மாதிரி வாய் பேசுகிற ஆளுகள்லாம் வந்து எதெல்லாம் வந்து தனக்கு சாதகமாக இருக்குமோ அந்த மாதிரி டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு வச்சுட்டு பேசுகிற ஆளுங்க அவனுக்கு பொழப்பாது தான். அவனுக்கு வேக்கியானம் மட்டும்தான் பேசுவான், அவனுக்கு அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்க கேட்டகரியில் விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய முடியுமா? தாராளமாக செய்ய முடியும். முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ நான் சொன்னது உங்களுக்கு பேசிக்கான ஒரு ப்ரொசீஜர். இதற்கு ஆழமாக போகும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது செய்ய முடியும். காற்றுலேயே அந்த எந்திரங்கள் வரையக்கூடிய ஆட்களில் உண்டு. மனதனுடைய எண்ணத்தினுடைய சிந்தனை தாங்க அந்த எந்திரம் அப்படிங்கிறது. இப்படி நீங்கள் போடும்பொழுது இப்படி கையில் தான் போடணுமா, இப்படி சிந்திச்சிங்கன்னா வராதா? வரும். செய்யக்கூடிய ஆட்கள் உண்டு. இப்போ நம்ம சோதிடத்தில் வர்க்க சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. 16 வருகங்கள் நான் படிக்கும்போது 16 வருகங்கள் எங்கள் ஆசிரியர் நேரத்துக்கு நிறையா படிச்சிருப்பார், புதுசாக கொண்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆராய்ச்சி தான் எல்லாமே. இப்போ அந்த 16 வருகங்களுக்கு ஒன்றுக்கும் ஒரு கணித முறைகள் இருக்குது. இந்த 16 வருகத்தில் ஒரு பர்டிகுலர் ஒரு வர்க்கம் இருக்குது நம்மளுடைய பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடியது. அந்த ஒரு வர்க்கம் இன்னும் 11 பிரியும். அப்படி பார்க்கும்போது 27 வர்க்க முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 27க்கும் 27 வகையான கணித முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 27 வகையான கணித முறைகள் ஒருத்தர் மண்டையில் போடுவார். ஒரு சாதகம் கொடுத்து இந்த கிரகம் இந்த பாகை கலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் 9 கிரகங்களுக்கு இப்படி லக்கணத்தோடு சேர்த்து 10 அப்படின்னு வைக்கும். இப்படி பார்த்தாருன்னு வச்சுங்களேன், அந்த பாகை கலை விவரத்தை வச்சு இந்த வர்க்கத்துக்கு இதுதான் இந்த வர்க்கம் இப்படி எல்லாத்தையும் மண்டையில் போட்டுட்டு இந்த பலன் தான் ஒன்றும் இருக்காது. அதாவது இப்படி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவர் மண்டைக்குள்ள வர்க்க சக்கரத்தையே போட்டு பலனை கொண்டு கிரகத்தை அந்த இடத்துல உட்கார வச்சு அதற்கு உண்டான பலன் வித்து இப்படி மண்டைக்குள்ளே போட்டுருவார். ஆட்கள் உண்டு, பயங்கரமான புத்திசாலிகள் உண்டு. ஆனால் வெளியே அவங்க காட்டிக்கவே மாட்டாங்க. அவங்க அப்படி பண்ணுறாங்கங்கிறது அவங்க மாணவர்களுக்கு கூட அவங்க மேக்ஸிமம் சொல்லி தர மாட்டாங்க. இவரும் குரு அவரும் குருங்கிறனால எங்கள் குரு எங்களுக்கு சொல்லி தந்தார், அதனால் பெரியாளப்பா அப்படிம்பார். ஸோ ஆட்கள் உண்டு. உங்களுக்கு தெரியாது, உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் ஏங்க யாரோ 3வது மனுஷன் உங்கள் பையன், உங்கள் புள்ள, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, புருஷன், பொண்டாட்டி, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அவங்க என்ன வித்தையை கையில் வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஏன் 3வது மனுஷனை போய் ஜட்ஜு பண்ணாட்டி இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருக்குங்க. இன்றைக்கி போலிகள் நிறையா போனதுனால நேர்மையான ஆட்கள் வந்து அவங்களும் போலி மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. இப்போ இந்த நிறைய இந்த டிவிலெல்லாம் வந்து மீடியாலெல்லாம் வந்து அவன் இதை மட்டம் தட்டணுங்கிறதுக்கு ஏற்றார் போலவே நிறைய இந்த ஒவ்வொரு பெரிய ஆளுகள்லாம் வந்து இங்கே ஒரு குழு வச்சுட்டு எல்லாம் பேசிட்டு நடுநிலைவாதி மாதிரி ஒருத்தர் காதில் மைக்கு வச்சுட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? காதில் உங்களுக்கு மைக் இருக்கிறது நமக்கு தெரியாது. அந்த ஒரு படம் வந்ததே, விஜய் சேதுபதியோட படம். அங்கிருந்த ஒரு அம்மா பேசிக்கிட்டே இருக்கும், இந்த கேள்விகள் அப்படி தான் இன்றைக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ரியாலிட்டி ஷோஸாக அது இப்போ என்ன சொல்கிறாங்க இல்லையா?
ப்ரோக்ராம்னுடைய பேர் சொல்ல வேண்டாங்கிறதுக்காக உங்களுக்கு சூசமாக சொல்கிறேன். நான் யாரை சொல்கிறேன், எந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் என்ன, அது ஒரு டிவின்னு இல்லை, இன்றைக்கி எல்லா டிவியும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இப்படி சொல்கிறதுனால அதெல்லாம் பொய் போல் தெரியுது. கிடையாது. நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத விஷயத்துக்கு கூட மட்டும் இல்லை, கண்ணுக்கு தெரியாதது கூட நம்மளை ஒவ்வொரு நேரம் தொந்தரவு பண்ணாது. கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷன் தான் நமக்கு இருக்கிறதுலையே பெருங்கேடு. ஸோ பார்த்து பத்திரமா இருக்கணும். எஸ், பண்ண முடியும். அண்டு இது மாதிரி இருக்கக்கூடியதில் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி, நான் அதை ஒன்றும் கேட்கல. தப்பிக்கிறதுக்கு என்னங்க வழி, சிக்கனது தான். அப்புறம் போய் வேறு யாராவது இது போல் இருக்கக்கூடிய தெரிஞ்சவங்க யார்ட்டையாவது போய் தப்பிக்கிறதுக்கு வழி கேட்டு வர வேண்டியது தான். ஏன்னா சாமி கும்பிட்டா தப்பிக்கலாம், உங்களுக்கு சாமி கும்பிட்றக்கே புத்தி போகாது. அதுதான் இதில் இருக்க பியூட்டி. அந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்க. தப்பு பண்ணக்கூடாது, பண்ணுறாங்க, என்ன பண்ண ரைட். யா நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல என்ன பண்ணேன். நன்றி.